ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகோட வந்திருக்கேன். எடுத்தோடனே எங்கள் வீட்டு பூச்செடியெல்லாம் தான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக வச்சு வளர்த்துட்ருக்கேன். பொழுது போலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செடிகளோடு தான் போய் இருக்கிறது. நல்லா ஆசை தீர வந்து செடியெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து மாவரைக்க வந்துட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்த அரைச்சி எடுத்துகிட்டு தான் போய் செடிகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அரிசி போட்டிருக்கேன். அரிசியை பாதி அரைஞ்சிட்டு இருக்கும்போதே நான் வந்து அதில் உப்பு சேர்த்துருவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் மாவை வந்து எடுத்து இட்லிக்கோ தோசைக்கோ ஊற்றும்போது உப்பு போட்டு கலக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அதனால் இப்போ மாவெல்லாம் எடுத்தாச்சு. நான் அந்த மாதிரி பெரிய சட்டியில் எடுத்து தான் மாவை வந்து கலந்து வச்சுக்குவேன். இப்போ நல்லா மாவை கலந்து உளுந்தும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுடுவேன். இப்போ பாருங்கள், ஆட்டாங்கல் அந்த எல்லாத்தையும் கழுவை எடுத்து போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பெரிய டப்பாவில் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி சின்ன டப்பாலையும் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன டப்பாவில் இருக்கிற மாவு வந்து நைட் இட்லிக்கு ஊற்ற வச்சுருக்கேன். பெரிய டப்பாவில் இருக்கிறது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா அந்த சின்ன டப்பாவில் இப்போ நான் வந்து அரைச்சி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா 2:45 ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் 2 மணிக்கு அரைய போட்டது. ஸோ 3/4 மணி நேரத்தில் அரைச்சி வந்துடுச்சு. அந்த மாவு பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு நம்ம இட்லி ஊற்றும் போது நல்லா புளிச்சு வந்துடும். ஏன்னா இது சம்மர் டைம்ன்றதுனால இது சீக்கிரம் புளிச்சு வந்துடுது இல்லையா. அதனால் காலையிலே பார்த்திங்கன்னா நான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. இப்போ பக்கத்தில் சார்லி தூங்கிட்டு இருக்கான், கோவத்தில் தூங்கிட்டு இருக்கான். அவனை வந்து பிள்ளைங்க யாரும் விளையாட வரலன்ற கோவம். சரின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ அன்றைக்கி வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா கேசரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து முதல்ல வந்து நெய் ஊற்றி நான் இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் வழிபாடு பண்ணுவோம். நான் வந்து டெய்லி மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் செய்வேன். கூடவே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நான் ஒரு வேண்டுதலுக்காக வந்து முருகனுக்கு வந்து வெத்தலை தீபம் ஏற்றுவேன். ஸோ அதுக்கு ஒரு நெய்வேதியை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து கேசரி ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நெய் ஊற்றி வதக்கிட்டு தனியாக எடுத்தெல்லாம் வந்து நான் கடைசியாக போட்டு அப்பளம் செய்ய மாட்டேன். ஸ்டார்டிங்கில் நம்ம போட்டு வறுக்கிறோமா, அது கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சு வந்தோடனே நான் வந்து ரவை போட்டு ரவை தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் சுகர் போட்டு இறக்கி வச்சுடுவேன். கூடவே ஏலக்காய் பவுடர் போட்டு. அவ்வளோதான், நம்ம முருகன் சாமிக்கு நெய்வேத்தியம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். நான் பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் கீழே. இது வந்து நான் வந்து தனியாக முருகரை வச்சு கும்பிடணுன்றதுக்காக கீழே வந்து ரெடி பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே ரெகுலராக இங்கே தான் நான் சாமி கும்பிடுவேன். இதே மகாலட்சுமி பூஜையோ இல்லை முருகருக்கு பூஜை செய்யும்போது நம்ம கீழே தனியாக எடுத்து அது மேலே ஒரு மணை போட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு போற்றியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஸ்லோகம்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். மாவும் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துச்சு. சரி நைட்டு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இருந்தேன். அடுத்து நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது தான். இப்போல்லாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு படுத்தா போதுன்ற மாதிரி இருக்குது. அதனால் வேகமாகவே சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெலாம் படுக்க போயிடுறது. பார்த்திங்கன்னா இட்லி நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இட்லியெல்லாம் ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். காரக்குழம்பு இருக்குது, கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு தேங்காய் சட்னியும் கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சம் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே இதில் நம்ம வரமிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை. கடைசி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதில் வந்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு சுட சுட இட்லி ரெடியாக இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இட்லியை சர்வ் பண்ணிக்கலாம். இட்லியை பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. கூடவே வந்து மதியம் வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு, அது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான், இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.